எல்லோருக்கும் வணக்கம். சிம்பிள் சமையல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த் சம்பந்தமான டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சு அங்கங்கே தண்ணி தேங்கி இருக்கு. இந்த மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் சளி நிறைய பிடிக்க வாய்ப்பு இருக்கு. சளி பிடிச்சது அதிகமாக இருந்தால் உங்களுக்கு இரும்பல் அதிகமாக வரும். பகல் நேரத்தை விட பார்த்தீங்கன்னா இரவு நீங்கள் படுத்த பிறகு இரும்பல் உங்களுக்கு ஓயாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இரும்பல் வர்றதுனால உங்களுக்கு இரும்பி உங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி உங்களுக்கு இரும்பல் தொல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா அதை எப்படி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக குணமாக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நான் கீரையை மட்டும் உருவி இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கடுத்து சுண்ணாம்பு, வெற்றிலை பாக்கு கூட போடக்கூடிய சுண்ணாம்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த மருந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் முருங்கைக்கீரை எடுத்து நம்மளோட கையோடைய உள்ளங்கையில் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதிலிருந்து கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து இது உள்ளே வச்சுக்கிறேன். இப்போ இதை நம்ம இப்படி நல்லா உள்ளே வச்சு தேய்க்கணும். கல்லுப்பு வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து ஒரு சாறு வரும். நல்லா அழுத்தி தேய்ங்க. உத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கல்லுப்பு வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, சாறு வர ஆரம்பிச்சிருச்சு. வரக்கூடிய சாறை இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் நல்லா தேய்ங்க. நான் எடுத்துக்கிட்ட முருங்கைக்கீரையை கல்லுப்போட சேர்த்து நல்லா தேய்ச்சி இந்த அளவுக்கு சாறு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கிடைச்சிருக்க சாறு கூட நம்ம வச்சிருக்க சுண்ணாம்பு கொஞ்சம் இந்த அளவுக்கு நம்ம கலந்தா போதும். இப்போ இந்த சாறில் வச்சு நல்லா கலந்தீங்கன்னா இந்த சாரோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிறம் மாறும். இங்கே பாருங்க, நல்ல கிளி பச்சை கலரில் நிறம் மாறும். நல்லா குழைச்சிக்கோங்க. அவ்வளோதான், மருந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மருந்து வந்து நம்ம உள்ளுக்கு குடிக்க வேண்டியது இல்லை. நாம் இதை மேல் பத்தா தான் போட போகிறோம். நம்மளோட கழுத்து பகுதி, முன்பகுதி, நெஞ்சு குழி, இந்த பகுதியில் இந்த சாரை நல்லா தடவிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி படுங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருமல் ரொம்ப குறைஞ்சி உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரையும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். சிம்பிள் சமையல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த் சம்பந்தமான டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சு அங்கங்கே தண்ணி தேங்கி இருக்கு. இந்த மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் சளி நிறைய பிடிக்க வாய்ப்பு இருக்கு. சளி பிடிச்சது அதிகமாக இருந்தால் உங்களுக்கு இரும்பல் அதிகமாக வரும். பகல் நேரத்தை விட பார்த்தீங்கன்னா இரவு நீங்கள் படுத்த பிறகு இரும்பல் உங்களுக்கு ஓயாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இரும்பல் வர்றதுனால உங்களுக்கு இரும்பி உங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி உங்களுக்கு இரும்பல் தொல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா அதை எப்படி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக குணமாக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு
தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நான் கீரையை மட்டும் உருவி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து சுண்ணாம்பு, வெற்றிலை பாக்கு கூட போடக்கூடிய சுண்ணாம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த மருந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் முருங்கைக்கீரை எடுத்து நம்மளோட கையோடைய உள்ளங்கையில் இப்படி வச்சுக்கோங்க. இப்போது இதிலிருந்து கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கிறேன். இப்போது இதை நம்ம இப்படி நல்லா உள்ளே வச்சு தேய்க்கணும். கல்லுப்பு வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து ஒரு சாறு வரும். நல்லா அழுத்தி தேய்ங்க. முத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கல்லுப்பு வச்சுக்கலாம். இது பாருங்க, சாறு வர ஆரம்பிச்சிருச்சு. வரக்கூடிய சாறை இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் நல்லா தேய்ங்க. நான் எடுத்துக்கிட்ட முருங்கைக்கீரையை கல்லுப்போட சேர்த்து நல்லா தேய்ச்சி இந்த அளவுக்கு சாறு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கிடைச்சிருக்க சாறு கூட நம்ம வச்சிருக்க சுண்ணாம்பு கொஞ்சம் இந்த அளவுக்கு நம்ம கலந்தா போதும். இப்போ இந்த சாறில் வச்சு நல்லா கலந்தீங்கன்னா இந்த சாரோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிறம் மாறும். இங்கே பாருங்க, நல்ல கிளி பச்சை கலரில் நிறம் மாறும். நல்லா குழைச்சிக்கோங்க. அவ்வளோதான், மருந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மருந்து வந்து நம்ம உள்ளுக்கு குடிக்க வேண்டியது இல்லை. நாம் இதை மேல் பத்தா தான் போட போகிறோம். நம்மளோட கழுத்து பகுதி, முன்பகுதி, நெஞ்சு குழி இந்த பகுதியில் இந்த சாரை நல்லா தடவிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி படுங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருமல் ரொம்ப குறைஞ்சி உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரையும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.